உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான செய்தி வருகிறது, கவனியுங்கள். நாம் வார்த்தைகளால் வழி நடத்தப்படுகிறவர்கள் என்று நமக்கு தெரியும். என்ன வார்த்தையை கேட்கிறோமோ, அதில் எதை நம்புகிறோமோ, அந்த நம்பிக்கையை நாம் பேசுகிறோம். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது இந்த வார்த்தைகளினாலே வழி நடத்தப்படும்படியாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் பேசுகிறார், அதை கேட்டு அதை நம்பி நாம் அதில் முன்னேறும்போது அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் வருகிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதை நம்பி அதில் வாழும்போது வாழ்க்கை கெட்டு போகிறது, முடிவிலே நரகம் வருகிறது. இதை நாம் இன்னும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய சரீரம் ஆளப்படுகிறது. நம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த வார்த்தைகளை நம்பி அதை பேசி அதன்படி வாழுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாய் அமைகிறது. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, அதை பேசுகிறீர்களோ, அது அப்படி உங்களுக்கு ஆகிறது. ஆதலால் உங்களுடைய மனம், வார்த்தைகளை கேட்கறதுனால மனம்தான் இடது பக்கமோ வலது பக்கமோ சாய்கிறது அல்லது நேராய் போகிறது. வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியது, உங்களுடைய மனதை மாற்றக்கூடியது. உங்கள் மனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உங்களுடைய சரீரம் செய்கிறது. உங்களுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாய் அமைகிறது. ஆதலால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி அதன்படி வாழும்போது தேவன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் நீங்களும் வாழ முடியும் என்று இன்றைக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்களை அழைத்த அழைப்பு மிகவும் மேன்மையானது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை அழைத்திருக்கிற அழைப்பு மிகவும் மேன்மையானது. இந்த உலகத்திலே பலவிதமான மக்கள் வாழுகிறார்கள். ஆனால் 2 வகை மட்டும்தான். ஒன்று பாவிகள் கூட்டம், இன்னொன்று பரிசுத்தவான்கள் கூட்டம். ஒன்று இந்த பிசாசுடைய ஜனங்கள், இன்னொன்று தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது, அதன்படி வாழுகிறது, ஆசீர்வாதமாயிருக்கிறது, பரலோகமும் செல்லுகிறது. இந்த பிசாசுடைய கூட்டம் அது பிசாசுடைய பேச்சை, பொய்களை அது நம்புகிறது, அதில் வாழுகிறது, முடிவிலே நரகம் போகிறது. இப்படி இருக்கிறபடியால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது மிக மிக நல்லது, அவசியமும் கூட. தேவன் உங்களை ஒரு மேன்மையான அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பிலே கூட நீங்கள் தரங்குறைந்தவர்கள் கிடையாது. இந்த உலக மக்கள் பேசுகிறது போல, ஏன் சில அறியாத விசுவாசிகளும் போதகர்கள் பேசுகிறது போல நான் பாவி, ஒன்றுமில்ல, தூசி, குப்பை, அந்த பேச்சே கிடையாது. தேவன் உங்களை சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய சாயலும் ரூபமாய் அவர் உண்டாக்கியிருந்தார். அவருடைய சுபாவத்தையே வைத்திருந்தார். பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டம் சிறியதாக இருந்தது. அதை நீ பல்கி பெருகி பூமியை நிரப்பி
பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல பரலோகம் போல மாற்று என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு வேலையை கொடுத்திருந்தார். வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஒரு வேலை இல்லைன்னா என்ன செய்கிறது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் பாருங்க, நல்ல வேலை கொடுத்தார். இன்றைக்கி நிறைய பேர் வேலை இல்லைன்றாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட வாங்க, வேலை கர்த்தர் கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். சில நாட்கள் உத்தம இருதயத்தோட ஜெபம் பண்ணுங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடச்சிரும். கர்த்தர் வேலையை கொடுப்பார். அந்த ஆரம்பத்தில் ஒரு வேலை இல்லைன்ற சமயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது தான் வேலையாக வச்சுக்கோங்க. 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்க. நீங்கள் விரும்புகிறது போல் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியமும் கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் தேசத்தில், ஏன் உலகமெங்கும் கூட பொருளாதாரத்தில் மிகவும் போராட்டமாக இருக்கக்கூடிய காலமாய் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை நன்றாய் போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லுகிறேன். தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அதை நாம் புரிந்து கொண்டால் போதும், அவரோடு கூட இசைந்து நடந்தால் போதும், உங்களுடைய அழைப்பை அவர் நிறைவேற்றுவார். ஒரு சிறிய உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுடைய அழைப்பு, அவனுடைய தகப்பன் புறஜாதி மனுஷனை போல இருந்து விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்த மனிதன். ஆனால் தேவன் வந்தார். அவனை அழைத்த அழைப்பே கொஞ்சம் விசேஷமானது. நான் அதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த 3 வசனங்களும் மிகவும் அற்புதமானவை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பிள்ளை இல்லாதவன். இவன் அழைத்த போது அவன் 75 வயதுள்ளவனாயிருந்தான் அப்படின்னு 4வது வசனமே சொல்லுது. தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவன் 75 வயதுள்ளவனாக இருந்தான், பிள்ளை இல்லாத இருந்தான். அவனுடைய மனைவி மலடியாக இருந்தாள். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்துனாக்கா அதுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இல்லை, எல்லா ஆசீர்வாதமும் அதில் இருக்குது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது அதை விட இருக்க எல்லா ஜனங்களோட நான் உன் பேரை பெருசாக்க போகிறேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமான வார்த்தைகள். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது ஆதாமுடைய காலத்திலிருந்து ஏறக்குறைய 2000 வருடங்கள். அதனால தான் நம்ம ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரைக்கும் இன்னொரு 2000 வருஷம், அதனால் 4000 வருஷம். அதுக்கப்புறம் இப்பொழுது 2000 வருஷம். சபை மொத்தம் 6000 வருடங்கள் என்று கணக்கு போடுவோம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அவனுக்கு 75 வயது. ஆதாமிலிருந்து 2000 வருஷம் கழிச்சு இருக்கிறான். 75 வயதானவன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்த வார்த்தை ரொம்ப நம்ம மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடியது. 3வது வசனத்தில், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டபோது ஆபிரகாம் என்ன நினச்சிருப்பான், எனக்கு முன்னாடி 2000 வருஷம் ஆட்கள் இருந்திருக்கிறானுங்க, அவங்கெல்லாம் எப்படி எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்
அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்கு வந்திருக்கும். கர்த்தர் பதிலும் சொல்லியிருப்பார். உன் மூலமாக உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்துவை வரப்பண்ணுவேன். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் பண்ணுவார். அந்த பரிகாரத்து மூலமாக தான் மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். ஒருவேளை அவர் இதுக்கப்புறமும் 2000 வருஷம் கழித்து வந்தாலும் கூட இந்த இயேசுவுக்கு அடையாளமாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்படும்படியாய் ஆடு அடிக்கப்படுகிறது. இயேசுவே அந்த ஆடு. அதற்கு அடையாளமாக ஒவ்வொரு தலைமுறையிலையும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஆடு பலி செலுத்துகிறார்கள் என்று சொல்லி, வரப்போகிற இயேசுவை விசுவாசித்தவர்கள் பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு வந்தவர்களுக்கு அது நமக்கு நல்லா தெரியும். அந்த இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டோம்னு தெரியும். ஆனாலும் இயேசுவுக்கு முன்பாக இருந்த 4000 வருட ஆட்களும் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியை விசுவாசித்தார்கள். பஸ்கா யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பே இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். அதனால தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரிதான அழைப்பு. அதை எப்படி நிறைவேற்றினார்னு பார்க்கலாம். அவர் சொன்னதை நிறைவேற்ற ரொம்ப சுலபமாக இருந்ததா? ஆபிரகாம் சொன்னவன விசுவாசித்தான் என்று எழுதியிருக்கிறது, நம்பினான் என்று எழுதியிருக்கிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் அந்த விசுவாசம் பூரணப்படுவதற்கு எவ்வளவு போராட்டமாக இருந்தது அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே அவனை அழைத்த தேவன் எதற்காக அவனை அழைத்தாரோ அதை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினாரே. இப்பொழுது உங்களை நினைத்து பாருங்கள். உங்களை அழைத்த தேவன் எதற்காக உங்களை அழைத்தாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இப்பொழுது அதிசயங்களை காண பண்ணுவேன்னு ஒரு பாடல் பாடினோம். உங்களோட வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவார். அடுத்த வாரம் கூட அதிசயங்களை காண செல்வேன்னு சொல்லி இன்னொரு பாடல் வருகிறது. இன்னும் நல்லா இருக்கு. நிச்சயமாய் நடக்கும்னு சொல்லி அது வருகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் தடைகளை பார்க்கலாம், ஆனால் தேவன் காரியம் சாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார். இயேசுவானவர் பிறக்கக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் இருந்தன. ஏன் பிறந்தபோது கூட ஏரோது அவரை கொலை செய்ய முயற்சித்தான். அதையெல்லாம் தாண்டி இயேசுவானவர் சிலுவைக்கு போய் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து முடித்தார். அவரை எதற்காக அனுப்பினாரோ அதை அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தார். இயேசு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னை அனுப்பின பிதா. அந்த வார்த்தையை வாசிச்சிருக்கீங்களா? என்னை அனுப்பின பிதா. என்னை அனுப்பின பிதான்னு சொன்னாரே, அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். அவரும் இவரை கொண்டு தான் விரும்பியதையெல்லாம் செய்து முடித்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்களை எதற்கு அழைத்தாரோ உங்களை கொண்டு உங்களை நடத்தி உங்களை கொண்டு அந்த காரியங்களை சாதிப்பார் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை சுலபமாக இருந்ததா? அவன் புறப்பட்டான். தன்னுடைய இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு எங்கே போனானா? எங்கே போகிறோம்னே தெரியாது. போ. அவரை கேட்டால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குன்னு. அந்த கானான் தேசத்தில் அந்த காலங்களில் யார் குடியிருந்தான்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கே ராட்சதர்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ராட்சதர்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு தம்முடைய ஜனங்கள் அங்கே குடியேற்றுகிறார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது அங்கே ராட்சதர்களை கண்டோம். அவருடைய கண்களில் நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், நாங்கள் போய் எப்படி அவங்களை ஜெயிக்கிறது அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க. அதை தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஆனால் அடுத்த தலைமுறை
அதே ராட்சதர்களை கொன்று அழித்துவிட்டு அந்த தேசத்தில் அவர்கள் குடியேறினார்கள். பயந்து ஓடி வந்தவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் துணிந்து முன்னேறினவர்கள் காரியத்தை சாதித்தார்கள். கர்த்தர் அங்கே தைரியத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். இன்றும் கூட நீங்கள் பல சமயங்களிலே இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு முன்னேறி இருக்கலாம், பயந்து ஓடி வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, எதையெல்லாம் செய்ய முடியாது என்று நினைத்தீர்களோ, அதையெல்லாம் செய்ய வைப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். முதல் தடை, ஆபிரகாம் போய் அங்கே கர்த்தர் குடியிருக்க சொன்ன தேசத்தில் குடியிருக்கிறான். என்ன வந்ததான், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனானா அங்கே போய் என்ன சொல்லிட்டாங்க பார்வோன்கிட்ட, இதை மாதிரி அழகான ரூபவதியான பெண்ணை எங்கேயுமே காணாமையா அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய மனைவி பற்றி, சாராளை பற்றி அங்கே போய் புகழ்ந்துட்டானுங்க. இதை இப்படி நடந்தால் வேறு எதுவும் கேட்கணுமா, போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி போய் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. ஆபிரகாம் கூட பயந்து, மனைவின்னு சொன்னால் என்னை கொண்டுட்டுல இவ்வளோ கொண்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி சகோதரன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறானா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆபத்து என்ன, ஆபிரகாமுடைய மனைவிக்கு, ஆபிரகாமுக்கு மனைவி பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை மூலமாக பூமியுள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சாரே, அவருடைய நினைப்பிலேயே எதிர்பார்ப்பிலே மண்ணை போடும்படி ஒரு காரியங்க நடக்கிறது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளை மூலமாக தான் இயேசு வரணும், அவர் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும். இது அவருக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு எவ்வளவு நல்லா தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லி வச்சிருந்திருக்கிறாரு, உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்துவ அனுப்புவேன். அவர் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவார், அதனால உன்னுடைய பாவத்துக்கும் பரிகாரம் பண்ணப்படும், நீ பரலோகம் வரலாம். அதை சொல்லி இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படி சொல்கிறார். அப்படியான இந்த விஷயத்தை தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்லி இருக்கிறார், உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்துவை பிறக்க பண்ணுவேன், அவர் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார் அப்படி சொல்லி இருந்திருக்கிறாரு. ஆனால் நடக்கிறது என்னது, பஞ்சம் வந்துருச்சுங்க, சாப்பாடு இல்லைங்க. சரி, எகிப்து தேசத்தில் சாப்பாடு, எகிப்து தேசத்துக்கு ஏன்னா கேட்டால் அந்த நைல் நதி ஓடுதே, செழிப்பான தேசமாக இருந்திருக்கு. அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் அந்த நைல் நதி ஓடுகிற எகிப்து தேசம் இந்த விஷயத்தில் நல்ல தானியங்களை விளைவித்து செழிப்பாக தான் இருந்திருக்கிறது. அதனால் பஞ்சம் பிழைக்க போகிறவங்க எல்லாரும் அந்த எகிப்து தேசத்துக்கு தான் போயிருந்துருக்கிறாங்க. இவனும் கூட எகிப்து தேசத்துக்கு தான் போயிருந்துருக்கிறான். ஆனால் போன பக்கம் பிரச்சனையாகி போச்சுங்க. கர்த்தர் என்னமோ சொன்னார், என்னுடைய சந்தையில் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு. கடைசிக்கு என் மனைவியை கொண்டு போயிட்டான். அதுவும் இல்லாமல் இவன் பயந்துட்டு, அவன் மனைவி இல்லை சகோதரி தான் சொல்லி ஜீவன் தப்ப ஒரு பொய் சொல்கிறான். நம்ம ஆபிரகாம் சொன்ன பொய்யெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கிறதே இல்லை. பார்த்தீங்களா, அவன் பொய் சொன்னானே, நம்மளும் பொய் சொன்னான் என்ன, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை வருகிறது. அவன் பொய் சொன்னாங்கிறத நம்ம பெருசாக நினைக்கல. ஓகே, ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை மூலமாய் அந்த ஈசாக்கோட உடன்படிக்கை செய்து அந்த ஈசாக்கோடைய சந்ததியிலே வருகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்துவை மனிதனுடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் பண்ணுகிறாரே அதை அவர் நிறைவேற்றினார். என்ன செய்தார், பார்வோன்ட்ட என்னவோ சொல்லிவிட்டார், இன்னொருத்தனுடைய மனைவியை நீ கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஐயையோ அப்படின்னு சொல்லி அவன் அநேக என்ன சொல்லி போட்டிருக்கு, 16வது வசனத்தில் அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கும் தயை காட்டினான். அவனுக்கு யார், ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும். அந்த சாராளை நான் எடுத்துக்கிட்டதுனால உனக்கு இதெல்லாம் தர்றேன், என்னத்தெல்லாம் கொடுத்தான் பாருங்க.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார். இங்கே ஆபிரகாமுக்கு ஒன்றும் செய்ய முடியல. அவன் பார்வோன் பிடிச்சிட்டு போய் ஏகப்பட்ட ஆடு மாடு கோழி என்னெல்லாமா கொடுத்துருக்கான் பாருங்க. அத்தனை வாங்கிட்டா அந்த சாராளை தனக்கு மனைவி ஆக்கி கொள்ளலாம், தனக்கு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தியாக வச்சுக்கலான்னு பார்த்தா பெரிய வாதை. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். தேவனுடைய அழைப்பிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. அவன் பெற்றுக்கொள்ள போகிற குமாரன் ஈசாக்கு, அந்த வம்சத்தில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்து, ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைக்கணுமேங்கிறத காட்டிலும் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக பிறக்கணும் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில். அது ஆபிரகாமுக்கு அது விளங்கி இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் இவனுக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும், அதுதான் அவன் கேட்குறான். ஆனால் தேவனுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் போச்சுன்னா என்னுடைய குமாரனை நான் அனுப்ப முடியாது. என்னுடைய குமாரனை நான் அனுப்ப முடியலைன்னா மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியாது. அதனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை வேண்டுங்கிற அந்த ஆசையை காட்டிலும் தேவனுக்கு ஒரு ஆசை, ஆபிரகாமுக்கு குமாரனை கொடுக்கணும். இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதையெல்லாம் இந்த ஆசீர்வாதம் வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, தேவனுடைய சித்தத்தின்படி எந்த ஆசீர்வாதத்தை வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஆசை அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அதை நினைத்து பாருங்கள். அடுத்து ஒரு பிரச்சனை. ஆபிரகாம் கூட லோத்து வந்திருந்தான். கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்? உன் இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு கிளம்பி வான்னா, கூட அவங்க அப்பாவும் வந்துட்டான், கூட லோத்தும் வந்துட்டான். கூட வந்த அப்பா கொஞ்சம் தூரம் பாதி தூரம் போனோடனே ஆரானில் இருந்துட்டான். ஆரானில் அவங்க இருந்ததுனால கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு இவனால் போய் சேர முடியல. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே முன்னேற முடியாதபடிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் எதையாவது நினச்சிங்கன்னா, ஹலோ, கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சில விஷயங்கள், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்குது. கர்த்தர் அங்கே போக சொல்லியிருந்தார், எப்ரோன் வரைக்கும் அங்கே போக சொல்லியிருந்தார். ஆனால் போக முடியாமல் எனக்கு இந்த காரியம் தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தா, அங்கே என்ன நடந்தது? ஆபிரகாமுடைய தகப்பன் அங்கே ஆரானிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். எப்போ ஆபிரகாமுடைய தகப்பன் ஆரானில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டானோ ஆபிரகாம் கிளம்பிட்டான். அப்போ அது வரைக்கும் ஆபிரகாம் ஒரு தடையா, அதாவது தேவன் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க முடியலை, தேவன் விரும்புகிற காரியங்களை ஆபிரகாமுக்கு செய்ய முடியலை. அதனால் அங்கே என்ன நடக்கிறது? சில காலம் கர்த்தரும் அமைதியாக இருக்கிறாரு. அவனுடைய தகப்பன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அந்த தடை நீங்கள் எது கிளம்பி போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே லோத்து, அவனுடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஆடு மாடுகள் பெருகி போச்சு. ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் வந்த சண்டை பெரிய பிரச்சனை. அப்பா நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன்னு சொல்ல, லோத்து ஏதேன் தோட்டம் போல, தேவனுடைய தோட்டம் போல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பார்த்து அங்கே போனான்னா, அடுத்த பக்கம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. மீதி இடத்துல தான் ஆபிரகாம் இருந்திருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். லோத்து இடத்த காலி பண்ண பிறகுதான் தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க முடிந்திருக்கிறது. அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஒரு நேரத்தில்
ஆபிரகாம் தேவன்கிட்ட பேசுகிறான், எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு இவ்வளவு ஆஸ்திகளை கொடுத்துருக்கிறீரே, இவ்வளவு ஆஸ்திகளையும் சொந்தக்காரன் யார்? என் வீட்டில் பிறந்த ஒரு அடிமை எவனோ ஒருத்தன், அவன் பிறந்து இப்போ என்னுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் மேனேஜராக இருக்கிறான், அவனுக்கு தானா எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லை, உன்னுடைய மனைவியாய சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அப்போ நீ அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதமெல்லாம் போகுன்றார். இதில் இடையில இன்னொரு சிக்கல் நடந்து போச்சு. இது இத்தனை சிக்கலையும் தாண்டி தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இவ்வளோ சிக்கலையும் தாண்டி தான் ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை கொடுத்தாரு. அந்த சந்ததி வழியாக இயேசுவை கொண்டு வர முடிந்தது. அந்த தடைகளை நினச்சி பாருங்களேன். சாராள் இடையில பிரச்சனை, எனக்கு பிள்ளை இல்லை, நான் மலடியாக இருக்கேன், கர்த்தர் என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார், நீ எனக்கு பிள்ளை கொடுக்கணும், அதனால் என்னுடைய வேலைக்காரியை நான் உனக்கு கொடுக்குறேன், அவன் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொடு, நான் அந்த பிள்ளையை நான் வச்சு வளர்த்து சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவனு சரி, அதாவது கர்த்தர் சொன்ன காரியம் கொஞ்சம் லேசாக கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சு. இன்னொரு பெண் வேற கிடைக்கிறாளா, சந்தோஷம்தான், சரி. ஆனால் ஆபிரகாம் மற்றபடி உண்மையாக இருந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இன்னொரு பெண் கிடைக்க, சரி, பிள்ளையை பெற்றுக்கொண்டா இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் எப்படி இருந்தானா? துஷ்ட மனுஷனாக இருந்தானா. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அப்படி ஒரு கதையாகி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அப்பொழுது சாராய், எங்க 4வது வசனம் 16:4, அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை சாராள அற்பமாக எண்ணினான். இந்த ஒரே வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை சரிப்படும்னு நினைக்கிறீங்க? அதனால் சண்டை வந்துருச்சு. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்மோடே மடியிலே கொடுத்தேன், அவள் எனக்கு தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். பிரச்சனை, அதாவது கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் செய்கிறேன் நினைக்கிறேன்ற போது எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள் வருதுங்கிறத இதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நம்ம அதில் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அந்த ஆகாரை மறுபடியும் சந்தித்து, நீ போய் உன் நாச்சியார் ரெண்டை போய் அங்கே தானே அடங்கி இரு அப்படி சொல்லிட்டாரு. சரி, இந்த தடை ஒன்று தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கலாம். ஒரு நேரம் ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தேகம், என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு கேட்டால், நீ போய் பலியிடுன்னு சொல்லிடுறார். 15:8 அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன்? கர்த்தர் வார்த்தையை சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சையும் இடத்துல கொண்டு வா. அவன் அவைகள் எல்லாவற்றையும் இடத்துல கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியார்களாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்த்து பின்பு மிகுந்த பொருளோட உனக்கு புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்திலே சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ ஒரு உடன்படிக்கையில் ஒரு பலியிட சொல்கிறாரு. பலியிட சொன்னபோது பலியில் ரெண்டு பக்கமாக வைக்கிறான். நடுவில் அங்கே அக்கினி கடந்து போகிறது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை யார் மீறுறாங்களோ அவங்களுடைய சரீரம் எப்படியாவது துண்டிக்கப்பட்டு போகும் அப்படின்னு. இது ஆபிரகாமுக்கு மட்டுமா, தேவனுக்குமா? உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில? தேவனுக்கும் ஆபிரகாமுக்கு இடையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த காரியத்தை நிறைவேற்றாமல் போனால் நானே இப்படி இதுபோல் வெட்டி துண்டாக்கப்படட்டும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். நாம் இதெல்லாம் வாசிக்கும் போது லேசாக வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டால் ரொம்ப பயங்கரமானவை. இந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது அந்த உடன்படிக்கையை செய்துட்டு அது கீழ்ப்படியாமல் போனால் அந்த உடன்படிக்கையை முறித்தால் அவர்கள் சாவார்கள் என்று அதில் வருகிறது. இங்கே கர்த்தரே ஒரு உடன்படிக்கையை செய்து அந்த பட்சிகளை அதாவது இந்த துண்டங்களை பிரித்து வைத்தான். அக்கினி நடுவாக கடந்தது. அதாவது அந்த அந்த உடன்படிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் அந்த உடன்படிக்கையின்படி செய்யாதவங்க யாரோ அவங்க இந்த மாதிரி சரீரம் துண்டிக்கப்பட்டு சாவார்கள். அது ஆபிரகாமுக்கும் சரி தேவனுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் இது நடக்கிறது. அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் இதை செய்வார் 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 செய்வார்னு எவ்வளோ நம்பிக்கையோட முன்னேறி போயிருந்தான். ஆனாலும் ஒரு நேரம் வந்தது, இனிமேல் எங்கே கர்த்தர் பிள்ளை கொடுக்க போகிறாரா? என்னுடைய வயது இப்படி ஆகிவிட்டது, சாராளுடைய வயதுக்குள்ள ஆகிவிட்டது, சாராளுடைய கற்பமும் செத்து போய்விட்டது, இனிமேல் எங்களுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவன் ஒரு நேரம் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டான். அவர் சொல்கிறார், நீ இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணதுனால நான் அவனையும் ஆசீர்வதிக்கிறேன், அவனை 12 கோத்திரமாக்குறேன், அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் உனக்கு நான் சொன்னபடி பிள்ளை பிறக்கும்னு சொல்லி ரொம்ப ஒரு கடிந்து கொண்டு ஏதோ பேசி போயிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும், உன்னுடைய சந்ததி ஆகாயத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், இதை எண்ண முடியுமா? நீ எண்ணு. உன்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர். உன்னுடைய சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் இல்லை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது அவனுடைய இருதயத்தில் விசுவாசம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அந்த விசுவாசம் ஒரு நேரம் பூரணமாயிற்று. அந்த விசுவாசம் பூரணமாகிற போது அப்போ தான் அந்த ரோமர் 4வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவருமாகிய தேவன் பேரில் அவன் விசுவாசம் வைத்து பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அவன் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். சந்தோஷமாக அவன் துதித்தான். சந்தோஷமாக துதித்தான். ஈசாக்கு பிறந்துட்டான். இன்றைக்கும் இவையெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. உங்களுடைய போராட்டங்களின் மத்தியிலே நம்பிக்கையற்ற நிலைமையிலே எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா என்று நீங்கள் நம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறனே என்ற நிலைமையிலே அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி இன்றைக்கு முதல் சில நாட்களுக்கு கர்த்தரை துதித்து ஆராதியுங்கள். மனதார எனக்கு தடையாக இருக்கிற இந்த தடைகள் எல்லாம் நீங்கும். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிறவர், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கொடுக்கிற தேவன் எனக்கு உண்டு என்று சொல்லி மனதார கொஞ்ச நாள் அவர் ஆராதிங்க, துதிச்சு பாடுங்க. தடைகள் நீங்கும், கோணலானவைகள் செவையாகும், வெண்கல கதவு உடையும், இருப்பு தாழ்பாள்கள் முறியும், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். அதுக்கு ஒரு இடத்துல கேட்குறாரு, உன் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும், எனக்கும் கூட அது ஆச்சரியமா இருக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. ஆக உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். அடுத்த வாரத்தில் ஒரு பாட்டு வருது, அதிசயங்களை காண பண்ணுவேன்.
இன்னும் நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு இருக்கிறார். எதற்காக உங்களை அழைத்தாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி உங்களை விசுவாசத்திலே வளர்த்து கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும், அதாவது அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே பூரணப்படுத்துகிறவருமாகிய இருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்கள் என்று சொல்லி இருக்கிறதே, இந்த நேரத்தில் நாம் தீர்மானிக்கலாம். என்னுடைய விசுவாசத்தை துவைக்கிறவரும் அந்த பூரணப்படுத்துகிறவரும் நீ சொன்ன வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நீர் எதற்காக என்னை அழைத்தீரோ அந்த அழைப்பை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை என்று கேட்ட நீங்கள் ஒருவேளை ஒரு சில நாட்கள் மட்டும் இல்லை, ஒரு சில வாரங்கள் நீங்கள் தினந்தோறும் கர்த்தரை ஒரு நேரம் 2-3 பாடல்களை பாடி கட்டாயமாக ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா. தடைகள் நீங்கும், பிரச்சனைகள் தீரும், எதிர்பாராத விதத்தில் பிரச்சனைகள் தீரும். இது நடக்குமா இன்னும் நம்ம ஆச்சரியப்படுற நேரத்தில் அது நடந்துருது. என்னோட வாழ்க்கையில் நான் யோசிச்சிருக்கேன், இந்த பிரச்சனையில் மாட்டிட்டான், இதை விலட்டு தப்பவே முடியாது, இது காலாகாலத்துக்கு இது சரியாக நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஏதோ ஒரு உதவி வந்தது. அதிசயப்படத்தக்க விதமாய் நான் ஒரு காரியமும் செய்யாமல் தானாக அந்த பிரச்சனை நீங்கி எல்லா காரியங்களும் ஒழுங்காயிற்று. அது எனக்கு இன்னமும் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே மனதுக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு என்னை பற்றி ஒரு வெட்கமும் இருக்கும். இப்படி அவிசுவாசமாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை எல்லாம் மீறி கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றி அது என்னுடைய வருங்காலங்களில் எனக்கு அதெல்லாம் தடையாக இல்லாதபடிக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து தந்த கர்த்தரை நினைத்து பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நானே மனசு விட்டு போச்சுன்னு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு நேரம் மனசு விட்டு போச்சு, இந்த இஸ்மவேலை ஆசீர்வதிங்கன்னு. ஆனால் கர்த்தர் வந்தார், சொன்னதை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வருகிறார், சொன்னதை செய்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம்? எழுந்திருக்க ஜெபம் பண்ணலாம். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், உன்னை அதிசயம் காண செய்வேனா? பாடிருங்க. உன்னை அதிசயம் காண செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வார். அதிசயம்னா என்னதுங்க? மீனிங் ஆஃப் த வேர்டு அதிசயம். அதிசயம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நடக்குமா? அது நடக்கும். நம்ப முடியாதது நம்ப முடியும், அந்த காரியம் வாய்க்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நம்ப முடியாத ஒரு காரியம் அது உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியே விட்டுருங்க. உன்னை அதிசயம். ஓகே, இந்த பாடலை பாடிட்டு சேவிக்கலாம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ
இன்றே மறைந்திடுவே. தடைகள் எல்லாம் கடந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலோ விழுந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலோ விழுந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை அழைத்த அழைப்பு மிக உன்னதமான மேன்மையான அழைப்பு. ஒருவேளை எங்களுடைய கண்களில் தடைகள் தான் தெரிகின்றன, அநேக பிரச்சனைகள் தான் தெரிகின்றன, அநேக போராட்டங்கள் தான் தெரிகின்றன. ஆனால் அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவு போராட்டங்களையும் நீக்கி, கோணலானவைகளை செவையாக்கி, தடைகளை தகர்த்து, நீர் எதற்காக எங்களை அழைத்தீரோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து அதை பூரணமாக்கி அழைத்த அழைப்பை எங்களுக்குள்ளே நிறைவேற்றுகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கே துதிக்கான மகிமை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்த்தைகளை மறந்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாலிபர் கூட்டம் அங்கே இருந்து போங்க, அது உங்களுக்கு மிகுந்த